பாலஸ்தீனத்தினுடைய தைரல் பலா என்கிற பகுதியினுடைய நகராட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் குறிப்பாக காசாவில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தினாலும் இதுவரைக்கும் ஈரான் அது தொடர்பான எந்த சமிக்ஞைகளையும் கொடுக்காமல் இருக்கிறது. யுத்தத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சதை விட யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப அமெரிக்கா நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான்ல, இந்த கால பகுதிகளில் தான் அதிகமாகவே ஈரான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. எது எப்படி போனாலும் அமெரிக்காக்காரன் ஈரான்காரனுக்கு செஞ்ச பெரிய நலவே என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 195வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம், ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து பாலஸ்தீனம் மீது தன்னுடைய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவையாவது அவர்களுடைய தாக்குதல்கள் காசாவுக்குள் நிகழாமல் இல்லை. அதே நேரம் காசா எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபாவையும் முழுமையாக திறக்காமல் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு தொடர்ந்து அவர்கள் அநியாயம் இழைத்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில தான் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், எதிர்வருகிற சனிக்கிழமை நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனத்தினுடைய தைரல் பலா என்கிற பகுதியினுடைய நகராட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தின் குறிப்பாக காசாவில் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கிறது.